அண்ணாமலை ஒருத்தர் தான் கிடையாது. அண்ணாமலை எதனால பிரபலமானார்? எடப்பாடியார் ஆட்சியில செய்த அந்த 10 ஆண்டு கால தவறுகள் எல்லாரையும் திருத்தி அதை இந்த நாட்டை மேம்படுத்த கடன்கள் வளமான இந்தியாவா அந்த பக்கம் இருக்கு. ஆனா இங்க வளமா இருக்கா தமிழகம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பாஜக அடுத்த தலைவர் யார் அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பாஜகல யாருமே அவங்க முக்காவாசி பேர் ஆசையோட இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விருட்சங்களா ஆலமரமா இருக்கவங்களாம். அப்படி ஒரு ஆலமரமா நீங்க எச்ராஜ் ஆரம்பம் சொல்லலாம். அந்த RSSல இருந்த அந்த பெண்மணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரௌத்ரமா பேசுவாங்க. அந்த அனைவருக்குமான திட்டங்களை நீங்க போய் மக்கள் கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்க? அண்ணாமலை பிரஸ் மீட்ட சொன்னா போதுமா? எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இந்த தடவை மாத்த மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய பார்வை. சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் மீது பல விமர்சனங்களை வச்சுட்டு பெரியாரு 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 என்னமா என்ன செஞ்சாரு பெரியாருன்னு கேட்பாரு. சாதாரணமா ஒரு பதிவு போட்டாவோட கைது பண்றாங்களே, சீமான் இப்படி பேசிருக்காரு, ஏன் கைது பண்ண? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. TN ரிப்போர்ட்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கோகுலகிருஷ்ணன் பத்திரிகையாளர் அவர்கள். அவரிடம் இன்று பேசு பொருளாக உள்ள அரசியல் களம் பற்றி பேச உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் நந்தினி, சூப்பரா இருக்கேன் நானு. முதல் மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. இதுதான் அவங்க இந்த 5 ஆண்டுகள்ல செய்த சாதனை சொல்லிட்டு எடப்பாடி குற்றம் சாட்டுறாரு. இதுக்கு பதில் சொல்ற விதமா முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 10 ஆண்டு ஆட்சி அவலத்தால் தான் இப்ப தமிழகம் இந்த நிதி நிலைமையில இருக்குன்னு சொல்றாரு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 10 ஆண்டு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன 10 ஆண்டு காலத்துல வெள்ளை அறிக்கை பிடிஆர் அவர்கள் கேட்டாரு. அதிமுக ஆட்சியில ஒரு 4.25 கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் தமிழகம் கடன்ல இருந்தது. இப்ப அண்ணன் எச்ராஜ் அவர்கள் சொல்வது போலையும், அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போலையும், அண்ணன் EPS அவர்கள் சொல்வது போலையும், அண்ணன் DTV அவர்கள் சொல்வது போலையும், அண்ணன் OPS அவர்கள் சொல்வது போலையும் அப்படின்னு வருஷம் கட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் கோடி ரூபாய். இன்னும் சில பேர் 9 லட்சம் கோடி ரூபாய் தொட போகுது, தமிழகம் திவால் ஆக போகுது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்கு. அதை ஒத்துக்கிற மாதிரி இந்த பக்கம் திவால்லாம் ஆகாது, 9 லட்சம் கோடி இருக்கிறது, இத்தனை லட்சம் கோடி தான் இருக்குன்னு அவங்க சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு நம்பரையாவது சொல்லிடணும்ல. 9 லட்சம் கோடின்னு உன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஐயோ 9 லட்சம் கோடி எல்லாம் இல்ல, அன்னைக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்தது, இன்னைக்கு ஒரு 6 லட்சம் கோடி இருக்கு, 7 லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்லல. அந்த திட்டத்திட்ட நம்ம நெருங்குறோம் தெரிஞ்சிச்சு. 9 அட்லீஸ்ட் எனக்கு நான் ஒரு வருஷம் முன்னாடி 8 லட்சம் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு 9 லட்சம் தாண்டிருச்சுன்னு தான் நம்மளுடைய சில தகவல்கள் தெரிவிக்குது. சரியான ஒரு தகவல்கள் இல்லை என்கிட்ட அப்படின்னாலும் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க மறுக்கல. சோ 9 லட்சத்தை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அண்ணன் பிடிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு 4 பேரை போட்டார். எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள். அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அவங்க சட்டத்தையே காணும். அதை எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 4-5 பேர் அமைச்சர் இந்த தமிழ்நாட்டை 4.25 லட்சம் கோடி ரூபாயை அதை அப்படியே சீரமைச்சு அதை கடன் சுமையை கம்மி பண்றதுக்காக ஒரு 5 பேரை போட்டாங்க. எல்லாருமே பொருளாதாரத்துல நிபுணர்கள் அவங்க எல்லாமே. அந்த நிபுணர்களுடைய குழு என்ன ஆச்சு? இன்னி வரைக்கும் என்ன அறிக்கை கொடுத்தது? வருஷம் அது அறிக்கை கொடுக்குதா? என்ன பண்ணி இந்த தமிழ்நாடு முன்னேறிச்சு அப்படின்ற கேள்விகளை எதிர்கட்சியில கேட்கறாங்களா இல்லையா? ஒரு சாமானிய மக்களுக்கும் அந்த கேள்வி எழும்புமா இல்லையா? எழும்புது. இந்த பக்கம் சாமானிய மக்கள் கேட்கறாங்க, இந்த பக்கம் அரசியல்வாதிகளோட எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. நடுவுல நம்ம 2 பேரும் கேட்கறாங்கன்றதையும் சொல்றோம், கரெக்டா? ஆனா இந்த பக்கம் பதில் வரணும்ல. அது எப்போ வரும்? அதையும் கேட்பாங்க. இனிமே கேட்ட பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன திவால் ஆகுமா. திவால்லாம் ஆகாது, நாங்க இன்வெஸ்ட்மெண்டா போட்டுக்கிறோம்,
பல சிறு குறு தொழில்களை வளர்க்கறதுக்கு அது வந்து ஒரு இதுவா இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில செய்த அந்த 10 ஆண்டு கால தவறுகள் எல்லாரையும் திருத்தி அதை வந்து இந்த நாட்டை வந்து மேம்படுத்த கடன்கள் வந்து வாங்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து ஒரு இதுவா காட்டுறாங்க. இந்தியாவுக்கு இத்தனை 1000 லட்சம் கோடி இருக்கு, புரியுதா? இங்க வந்து எத்தனை லட்சம் கோடி சொன்னேன்? 8 லட்சம் கோடி, 10 லட்சம், சரி 9 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது இங்க வந்து இத்தனை 1000 லட்சம் கோடிகள் இந்தியா மொத்தமா கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை காட்டுறாங்க. இந்தியா வந்து பல இதுல வந்து முன்னேறி இருக்கு. அந்த நார்த் ஈஸ்டா இருக்கட்டும், அங்க வந்து பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணக்கை பார்க்கறோம். ஒரு புதிய இந்தியாவா பார்க்கறோம். இன்னொரு பக்கம் வருமானத்திற்கு ஒரு சுயசார்பு உள்ள இந்தியா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். பல தொழில்கள் வந்து சைனாவிலிருந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வரதை நம்ம வந்து பார்க்கறோம். மொபைல் போனா இருக்கட்டும், பல மொபைல் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல இந்த ராணுவ தளவாடங்கள் நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கிறோம், நம்மளே பல நாடுகளுக்கு நீ விற்கிறோம். கையிருப்பு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து 2014 இருந்த அந்த கையிருப்பு கொஞ்சம் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு 100-150 மடங்கு மேல இன்னைக்கு உருவாக்கி எத்தனையோ லட்சம் கோடிகள் வந்து இன்னைக்கு வந்து கையிருப்பா நம்ம கிட்ட இருக்கு. பல நாடுகளுக்கு எண்ணெய் வியாபாரம் நம்ம பண்றோம், அதை வந்து எண்ணெய் வாங்குறோம், பெட்ரோல் வாங்குறோம். அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து ரஷ்யாவா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம வந்து இந்திய காசுல அன்னைக்கு வந்து டாலர்ல வாங்கியிருந்தோம், இன்னைக்கு இந்தியா காசுல வாங்குறோம். பல விதத்துல வந்து நம்ம வந்து அந்த தொழில் வந்து வளர்ச்சியை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதனால இந்த கடன்கள் இருக்கு, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஜிஎஸ்டி எல்லாம் நிறைய வந்து நாங்க வந்து இருக்கு, மாநிலத்துக்கு இவங்க வந்து பகிர்ந்து தராங்க. ஸோ ஒரு வளமான இந்தியாவா அந்த பக்கம் இருக்கு. ஆனா இங்க வளமா இருக்கா தமிழகம் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்களா? இல்லையா? வைக்கிறாங்க. அதுதான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. பார்ப்போம். இந்த திருப்பி வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் இருக்கு. அப்போ இந்த கேள்விகள்லாம் எழும்புதா? பட்ஜெட் வர போடுவாங்கல்ல, அப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்போ அந்த தமிழக பட்ஜெட் அப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா சார், பாஜக அடுத்த தலைவர் யார் அப்படின்றதா ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த நிலையில தமிழிசை அவர்கள் கிட்ட நிபுணர்கள் கேள்வி கேட்கும் போது அவங்க அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, தலைவர் பதவி மீது எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகல யாருமே வந்து அவங்க முக்காவாசி பேர் வந்து ஆசையோட இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த RSS பின்புலத்துல இருந்து வருவாங்க. அதனால அவங்க வந்து கொடுத்தா வாங்கிப்பாங்க. தலைமை என்ன சொல்லுதோ கேட்கக்கூடிய அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இன்னைக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கே பறிச்சிருவாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னு உனக்கும் தெரியாது, எதுக்காக பறிக்கிறாங்கன்னு உனக்கும் தெரியாது. அண்ணாமலை போன்ற விதைகள் வந்து இந்தியா முழுவதும் ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அண்ணாமலைன்ற ஒருத்தருக்கு இங்க ஆளுமைக்கு டெய்லி வந்து பாக்குறோம், பிரஸ் மீட்ல எப்படி கதற விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல தமிழகத்திலயும் நிறைய விதைகள், அண்ணாமலைக்கு முன்னாடியும் நிறைய விதைகள் இங்க இருக்கு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விருட்சங்களா ஆலமரமா இருக்கவங்க தான். அப்படி ஒரு ஆலமரமா நீங்க வந்து எச்ராஜா அவர்களை சொல்லலாம். திட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அனுபவம். ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் வந்து பேசுறத நாள் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கலாம், சரிங்களா? அடுத்து வீர திருநாவுக்கரசர், அவர் ஒரு ப்ரொஃபசர். அண்ணன் அஸ்வத்தாமன் அவர்கள், வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பேசுறது, இப்படி பல தலைவர்கள் ஒவ்வொருமே வந்து யாராவது சடைத்தார்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுமையார்கள். SG சூர்யா அவர்கள் சமீபத்தில் வீர சாவர்கர் பத்தி புக்கை எழுதியிருக்காரு. நீங்க டைம் கிடைச்சா வாங்கி படிங்க, சூப்பரா இருக்கும். அவர்களும் எல்லாமே வந்து முக்காவாசி, அதாவது என்னன்னா பாஜக கட்சிக்கு வரீங்க, வந்த பிறகு கொஞ்ச நாள் அந்த RSS மேல நீங்க புதுசா வந்தாலும் அந்த RSSன்றது நீங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க, போய் பார்ப்பீங்க. அதனுடைய ஒரு சித்தாந்தம் அடுத்த 25 வருஷம் 30 வருஷத்துக்கு இந்தியா எப்படி இருக்கணும், இந்த தமிழகம் எப்படி வளர்ச்சி அடையணும், உங்களுக்கு அரசியல் பிடிச்சிருந்தா அரசியலை சொல்லி தருவாங்க, உங்களுக்கு எழுதுறதை பிடிச்சிருந்தா எழுதுறதை சொல்லி தருவாங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஆனா அதுக்கான வழிவகைகளை பண்ணி தருவாங்க. இப்படி நிறைய அதுல வந்து உள் இது இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் செஞ்சுக்காங்க. சமூக சேவை தான் எனக்கு ஆர்வம் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்பை உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. அந்த சாகாலாம் போய் அட்டன் பண்ணி பாருங்க. நான் அட்டன் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு ஈடுபாடு வந்து எனக்கு எப்படின்னா எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் இது அப்படின்னு நம்ம வந்து இருந்த அந்த ஒரு காரணங்கள்னால நம்ம அதுல போய் தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கறத மத்தவங்களை படிச்சு தெரிஞ்சுட்டாலே போதும், வெளியில இருந்து பார்த்தா போதும். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு RSS மேல எப்படின்னா ஒரு நன்மதிப்பு வந்து உண்டு. அதுவும் வந்து பெண்களுக்கு ஒரு தைரியம் ஊட்டுறதா இருக்கட்டும். அந்த RSSல இருந்த அந்த பெண்மணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரௌத்திரமா பேசுவாங்க, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப பின்னாடி இருந்து தகவல்களை எடுத்து அவங்க வந்து பேசுவாங்க. அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசியிருந்தாலே
சான்ஸே இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது. நீங்க வந்து பாருங்க, இதுக்காக நான் வந்து RSS வந்து நான் அப்படியே சொல்றேன் அப்படின்லாம் நினைக்க கூடாது. அதாவது அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அண்ணாமலை ஒருத்தர் தான் கிடையாது. அண்ணாமலை எதனால பிரபலமானார் அப்படின்னு பார்க்கும்போது, நானே அண்ணாமலை வரும்போது முதல்ல சொன்னேன், ஒரு மாற்றத்தை தருவாரா அப்படின்னா அவர் என்ன எம்ஜிஆரா? இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து நம்ம சொல்றோம் அண்ணாமலை எம்ஜிஆரா, போய் மக்களை பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில நான் வேலை செய்யும் போது, சரியா, ஒரு நான் வந்து அவர்கிட்ட தான் படிச்சேன். அதே கம்பெனி நம்ம வந்து ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், அண்ணாமலை போட்டாங்க, அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருன்னாங்க. இன்னும் 10 வருஷம் ஆகும் அண்ணாமலை நிலைச்சு நிக்கிறதுக்கு. அண்ணாமலை ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அண்ணாமலை எம்ஜிஆர் கிடையாது, அண்ணாமலை மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லல. அண்ணாமலை 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் பார்த்தேன் அவரை நேர்ல. வந்து அண்ணாமலையாருடைய ஒரு இதுக்கு வராரு. வரும்போது அவருடைய அந்த கிரேஸா சுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். பட் ஆனா பத்திரிகையாளர் வந்து அந்த கிரேஸோ அந்த இதோ நம்ம பண்ணக்கூடாது, புரியுதா? ஆனா எனக்கு அவரை பார்த்து அவர் பேசின அந்த பேச்செல்லாம் பிடிச்சுதான் நான் இதையும் ஒரு சேனலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், என் பசங்க 2 பேரும் போய் போட்டோ எடுத்துக்கூடா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவர் வந்து தமிழக அரசுக்கான ஆள் கிடையாது. பார்த்தவனே தெரிஞ்சுது, ஒரு IPS ஆபீசர் சமூகத்தை மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ரஜினியால தேர்ந்தெடுக்கப்பட்ட, ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு முதல்வர் வேட்பாளரா நிக்க வைக்க வேண்டிய கேண்டிடேட், ரஜினியால கை காட்டக்கூடிய கேண்டிடேட், ஏதோ ஒரு சூழ்நிலையால ரஜினி வந்து அதை கைவிடுறாரு, கட்சியை கைவிடுறாரு. அதை வந்து பாஜக கரெக்டா புடிச்சிட்டு துணைத் தலைவரா கொடுக்குறாங்க, தலைவரா அப்பாயின் பண்றாங்க. எல்லாம் பண்ணும்போது சரி இது போய் பிடிச்சிக்கோ. இவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்லாம் எனக்கு வராரோ வந்து தெரியல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பாஜக வந்து இவர் செய்யற வேலையை பார்த்து சரியான ஒரு இதை கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா வருவாரு, அன்னைக்கே நான் இந்த பிரைம் மினிஸ்டர் கூட நான் எடுத்துக்கிறேன், நீங்க வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி போய் 2 பசங்களையும் போய் எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை வந்து என்ன பண்ணாரு, அதுக்கு அடுத்து திருப்ப ஒரு தோல்விகள். அப்பவும் திருப்பி சொன்னேன், மக்களை சந்திக்கிற வரைக்கும் அண்ணாமலை மக்கள் மனசுல நிக்க மாட்டாரு, சரியா? அப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தது, மக்களை போய் சந்திக்கணும் அண்ணாமலை. மக்களை வந்து நான் வந்து நீங்க நின்ன உடனே உங்களுக்கு ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க, மக்கள் வந்து சரி வரட்டும் அப்படின்னும். நீங்க டோர் டு டோர் மார்க்கெட்டிங் போறீங்க, இல்ல ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க, தட்டுங்கள் திறக்கப்படும் ஏன் அன்னைக்கே வந்து சொன்னாங்க. 1 வாட்டிக்கு 2 வாட்டிக்கு 3 வாட்டி நீங்க வந்து முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணி மக்கள் மனசு அப்பதான் இறங்கும். அதே போலதான் இந்த ஓட்டுகளும் சரி, இந்த பேசியே வளர்ந்தது இந்த திராவிட இயக்கங்கள். அதே போல நீங்க போய் மக்கள் கிட்ட பேசுங்க. நீங்க பிரதமர் மோடி அவர்கள் இத்தனை திட்டங்களை வந்து பலருக்கும், எல்லா மதத்தினருக்கும், இந்த மதத்தினர் அந்த மதத்தினரும் சொல்லி யாருக்காவது வந்து வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருப்பாரா? ஆனா அனைவருக்குமான திட்டங்களை கொடுத்துருக்காரு. அந்த அனைவருக்குமான திட்டங்களை நீங்க போய் மக்கள் கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்க? அண்ணாமலை பிரஸ் மீட்ல சொன்னா போதுமா, இல்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினா போதுமா? இது வந்து எத்தனை பேருக்கு வந்து காணொலியா போய் சேர்ந்திருக்கும், இது வந்து எத்தனை பேப்பர்ல வந்திருக்கும்? இதெல்லாம் இன்னைக்கும் எழுத படிக்காத மக்கள் தமிழகத்துல இருக்கதான் செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு பாஜக தொண்டன் சேர்க்கணுமா சேர்க்க வேணாம்? ஒரு 10 புக்கு பிரதமர் மோடி அவர்கள் திட்ட புக்கு, அந்த புக்கை எடுத்துட்டு போய் அவங்க வீடு வீடா குத்தாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. யாரும் எனக்கு தெரிஞ்சு குத்தா மாதிரி தெரியல. அந்த புக்கை போட்டு 2014 இருந்து இன்ன வரைக்கும் அதை குத்தோம். 2014 இத்தனை தேர்தல் வாக்குறுதி குத்தோம். அண்ணாமலை போன தேர்தல் வாக்குறுதி அப்ப சொன்னாரு, 2014 குத்த அத்தனை வாக்குறுதியும் பாஜக நிறைவேற்றிடுச்சு மத்தியில. அதுக்கப்புறம் 2019லயும் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டோம். இந்த இதுக்கு வரும்போது சொல்றாரு, அப்படி ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலனாலும் ஒரு பக்கம் மீசை எடுத்துப்பேன், இல்ல அரசியலை விட்டு போறேன் அப்படின்னாரு. அதே இதை வந்து இங்க அவர் எதிர்க்க கேள்வி வச்சார், 528 வாக்குறுதி குத்திங்களே என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு பதில் வருது வரலன்றது விட்டுருங்க. ஆனா அந்த வாக்குறுதி எல்லாம் பாஜக குத்துது இல்ல, என்னென்ன வாக்குறுதின்னு சொல்லி அந்த வாக்குறுதி எல்லாம் போட்டு இதெல்லாம் நிறைவேடிச்சுன்னு அப்படி அந்த மக்களுக்காக கொடுத்திருந்தீங்கன்னா பாருப்பா, பாஜகன்ற கட்சி இத்தனை வாக்குறுதி குத்தாங்களாம்பா பிரதமர் வேட்பாளருக்கு, அத்தனையும் நிறைவேற்றிருக்காங்கப்பா 2014 19. அதே மாதிரி 2019 24 வரைக்கும் இன்னொரு 5 ஆண்டு காலம், மொத்தம் 10 ஆண்டு காலம் முடிச்சாரு. மொத்த வாக்குறுதியில சொன்னதை செஞ்சாருப்பா மோடி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த தமிழகத்தை நீங்க வளர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் செய்ய வேண்டியது யாரு? அடிமட்ட பாஜக தொண்டை. அதை வந்து ஊக்குவிச்சு விடுற வேண்டியது யாரு? அண்ணாமலையார். அப்படி ஒரு ஊக்கமா பண்ணக்கூடிய ஒரு முயற்சியா அண்ணாமலை அவர்கள் வந்து நடைபயணம் போனார். அன்னைக்கு அவர் கூட தான் நம்மளும் ஒரு 30 நாள் சுத்தி இருப்பேன், ஒரு 40 தொகுதியோ என்னவோ நினைக்கிறேன் மொத்தம் போனேன் நான். முதல் அந்த சுற்றுப்பயணம் அப்படின்னாங்க 40 நாளோ 30 நாளோ தொடர்ந்து இருந்தது.
அந்த சுற்றுப்பயணம் போனேன். அப்போ ஒரு மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி பார்த்தேன். அவர் பேசின பிரதமர் திட்டங்களை சொல்றாரு. அந்த திட்டங்களால அனுபவிச்சவங்க வந்து அந்த மேடையில அந்த வேன்ல ஏத்தி காட்டினாரு. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணாரு. மக்களுக்கும் ஒரு எழுச்சி வந்தது. அதனால இந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை % ஓட்டு அதிகமா வந்தது? நோட்டாக்கு கீழே இருக்க கட்சி 13%, தனியா எனக்கு தெரிஞ்சு பாஜக ஒரு 12 வந்தது. கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு இன்னைக்கு வந்து 18 அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வளர்ச்சி இருக்குல்ல, அப்ப இதை நீங்க வந்து தொடர்ந்து தட்டணுமா இல்லையா மக்களை? அதை தட்டுற எங்க லேக் ஆகுதுன்னா இதுதான் பாஜக லேக் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையார்ல இந்த தடவை மாத்த மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய பார்வை. இன்னும் பல மூத்த பத்திரிகையாளர்கள் பார்வையெல்லாம் நம்ம வந்து வைக்கிறோம். ஏன் அப்படின்னா தமிழிசை மேடம் வந்து ஏற்கனவே கவர்னரா இருந்துட்டாங்க. அவங்களுக்கு இது மேலாம் ஆசை இருக்கான்னு தெரியாது. எச் ராஜா அவர்கள் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு தேசிய செயலாளராக இருந்தார். அவரு இன்னைக்கு வந்து பாஜக ஒருங்கிணைப்பு குழுல இங்க தமிழகத்துல இருக்காரு. அண்ணாமலையார்களே அண்ணன் எச் ராஜா அவர்கள்ட்ட நிறைய கலந்தாலோசனை நிறைய வேலையெல்லாம் வந்து பண்ணணும். அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லி கைகாட்டி இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய இது இருக்க மாட்டார். இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களோ இல்ல வாணிஜி சீனிவாசன் அவர்களோ அப்படின்ட்டுதான் ஒரு போட்டியா இருக்கதா இவங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து திருப்பி அண்ணாமலை மாத்தப்படுவாங்கன்ட்டு இது வந்து ஒரு எதிர்கட்சிகள் ஆசையான்னு கூட நினைக்கலாம். ஏன்னா வந்து இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எச் ராஜா அவர்கள் பேர்ல இருந்தே ஒரு கடிதம் வந்தது. அதை எச் ராஜா அவர்கள் வந்து இது வந்து எதிர்கட்சிகள் சதினாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் போட்டதா ஒரு ட்வீட் வந்தது. அதுவும் வந்து சதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லி தலைமை அறிவிக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆளை, அண்ணாமலையே எதிர்பார்க்காத ஒரு ஆளை கூட அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த மாதிரி கட்சி. நான் வந்து சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் போல இங்க இன்னும் 1000 இளைஞர்கள் இருப்பாங்க. எந்த இளைஞர் எப்போ எந்த பூத்துல இருந்து எந்த பாம்பு வரும்னு சொல்லி பாஜகல தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் எதிர்பார்த்து இருப்பாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆளுக்கு வந்து முன்னாடி நிற்பாடுவாங்க. இதுதான் பாஜக. ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா சார், சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து பெரியார் மீது பல விமர்சனங்களை வச்சுட்டு திருப்பி பெரியாரு என்னமா என்ன செஞ்சாரு பெரியாருன்னு கேட்பாரு. இவர் எனக்கு என்ன செஞ்சாரு தமிழகத்தாரு, இவர் என்ன செஞ்சாரு தமிழுக்குன்னுவாரு, ஒரு கன்னடர் அவர் அப்படின்னுவாரு. இதெல்லாம் சொன்னாரா? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து பெரியாரோட மண் இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரே மண்ணுட்டாரா இல்லையா அப்படின்னு அவருடைய பார்வையை வச்சுட்டாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக தரப்புலயும் நாங்க அதுக்கான ஆதரவு எல்லாம் தருவேன். பெரியாருக்கு சீமான் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து இத்தனை வருஷம் ஃபுல்லா நாங்க வந்து பேசிட்டே இருக்கோம் சொல்றாரா இல்லையா? எச் ராஜா சொல்லியிருக்காரு. தமிழிசை மேடம் சொல்லியிருக்காங்க. முதல்ல பெரியாரோட அந்த திராவிடத்தை உடைக்கணும்னு நின்றது நாங்க பாஜக தான் சொல்லி அசோத்தாமன் அவர்கள் பேசியிருக்காரு. எல்லாருமே வந்து பேசக்கூடியவர்கள் தான். இதெல்லாம் வந்து பண்ணாரு. நீங்க வந்து தங்கத்தட்டுல வச்ச மலம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இழிவுபடுத்துனீங்க. பெரியார் தான் எல்லாம் செஞ்சாரா? பெண்ணியத்தை பேசாத எந்த தலைவர் வந்து இந்த தமிழ் தேசியத்துல இருந்திருக்காங்க? அத்தனை பேரும் என் பெரும்பாட்டன் வந்து பாரதி பேசலையா? என் பெரும்பாட்டன் பாரதியார் பேசலையா அப்படின்னு சொல்றாரு. என் பாட்டி ஔவையார் சொல்லாத சொல்லிட்டீங்களா? என்னுடைய முப்பாட்டன் வந்து திருவள்ளுவர் பேசாத பேசிட்டீங்களா? வீரத்துல யுத்தத்துல சலிச்சவர் வந்து இங்க இருக்கிறோம். சமூக சீர்திருத்தத்தை யாரு என்ன பேசல? இங்க முத்துராமலிங்க தேவர் வந்து செய்யாத சமூக சீர்திருத்தியா, இல்ல வந்து கோயில்களுக்கு அழைத்து போகாத இந்த பட்டியலின மக்களுக்காக தன்னுடைய நிலங்களை கொடுத்த அந்த முத்துராமலிங்க தேவர் செய்யாததையா வந்து செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் கேட்கிற கேள்வி. சில கேள்விகள் நிறைய நியாயம் இருக்கு. சில கேள்விகள் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அன்னைக்கு பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை ஓப்பனா சொல்லக்கூடியவர். நான் தவறு செஞ்சேன், ஆமாயா நான் தவறு செஞ்சேன், இப்படிலாம் இது நான் எதுக்கு சொல்றேன், பெண்ணு ஆணுக்கு நிகரா இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு அவர் சில கருத்துக்களை அன்னைக்கு முன்னி வச்சிட்டாரு. அது சர்ச்சையா போச்சு. அது அன்னியோட முடிஞ்சு போச்சு. அவர் இறந்து போயிட்டாரு. அவரையே வச்சு நீங்க இன்னும் ஓட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்வி இருக்காங்க. திராவிடர் கழகத்தினருக்கும் என்ன பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து இப்போ இந்த திராவிடர் கழகத்தை உருவாக்குனவரே பெரியாரு. கண்டிப்பா போராடியே தான் தீரணும். அவங்க போராடுறாங்க. சில கருத்துக்களை வந்து முன் வச்சு பெரியார் இதுக்காக சொன்னாரு, நீங்க வந்து எப்படி இழிவுபடுத்துவீங்கன்றதுக்காக பேசுறாங்க. திமுகவும் வந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. சில நடவடிக்கைகள்லாம் கேஸ் எல்லாம் போட்டாங்க பார்த்தேன். ஆனா இன்னும் கைதாகல. கைது பண்ணக்கூடிய முகாந்திரம் இல்லையோ என்னன்னு தெரியல. ஒருவேளை கைது பண்ணா இன்னும் நான் வந்து பலத்தமா கோர்ட்ல போய் ஆதாரத்தை எல்லாம் கொடுத்துருவாரு. பாஜக தரப்புல இருந்தும் நாம் தமிழர் இதுதான் சொல்றாங்க. பெரியார்ன்ற அந்த பிம்பமே உடஞ்சு போயிடும், என்ன கைது செஞ்சு பாருங்கன்னா அவர் அறக்கூல் விட்டுட்டே இருக்காரு. கைது பண்ணல இல்லை, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து கைது பண்றாங்க. சாதாரணமா ஒரு பதிவு போட்டாவோட கைது பண்றாங்களே. சீமான் வந்து இப்படி பேசியிருக்காரு, ஏன் கைது பண்ணல அப்படின்ட்டாங்க. சீமானுடைய பேச்சே வந்து ஒரு சமயம் வந்து ஒரு நீதிபதி சொல்லி ஏன்னா சமூக பதற்றத்தை உரிமைச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்.
அப்படி இருக்கும்போது இன்னும் கைது பண்ணதுக்கான எந்த ஒரு வாய்ப்பு இல்லாம அவரை கைது பண்ணாம வச்சிருக்காங்கன்றது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டையும் வந்து போயிட்டு இருக்கதை நம்ம வந்து பார்ப்போம் மேடம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு மக்களும் மக்களா போனோம். சீமான் அவர்களுக்கு ஒரு பக்கம் மக்களையும் பாக்குறாரு, இன்னொரு பக்கம் இந்த அரசியலையும் கையில எடுத்து நான் வந்து ஒழிக்காம விட மாட்டேன், திராவிட வேரை வந்து சங்க இருக்காம விட மாட்டேன்ட்டாரு. சங்க இருக்கிறாரா என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஈரோடு தேர்தல்ல ஆப்போசிட்டா நின்று இருக்காரு. மக்களும் அதுவும் ஈரோடு தேர்தல் கிழக்கு தேர்தல அந்த பெரியார் மண்ணிலேயே இவங்க சொல்ற அந்த பெரியார் மண்ணிலேயே போய் நின்று நேற்று கிழின்னு கிழிக்கிறாரு. சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இடும்பவனம் கார்த்தியா இருக்கட்டும், இல்ல அந்த வேட்பாளரா இருக்கட்டும், இல்ல யுமாயினா இருக்கட்டும், எல்லாருமே அங்க வந்து அதே இடத்துல எந்த இடத்துல பெரியார் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளப்பரிய இது இருந்ததோ அதே அவர் இடத்துலயே வந்து கிழிச்சுட்டாங்க. எப்படி போகுதுன்றத பார்ப்போம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கொஸ்டின்கெல்லாம் ரொம்ப தெளிவா பொறுமையா பதில் சொன்ன பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார். வணக்கம்மா.